ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 816 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸிங் வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் ஃபேஸிங்கில் 816 கிட்டத்தட்ட வந்து 2 சென்ட்டுக்கு குறைவான இடம் தான். இதில் வந்து 2 பிஹெச்கே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 24 அடி இருக்குது, இந்த சைடு வந்து 34 அடி இருக்குது. ஸோ அகலம் கம்மியாகவும் நீளம் அதிகமாக உள்ள சைட்டு இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3/4 ஸ்டேர் கேஸ் இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏறுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன் வந்து 9 அடி 4 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஹால் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 அடிக்கு 15 அடின்னு கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து டைனிங்கும் வந்து உள்ளே வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்லாம் இங்கே இருக்கிற மாதிரியும், ஸோ காமனாக இருக்கவங்களாம் இங்கே வந்து இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படிக்கடியில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ சோஃபாலாம் போட்டுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங் ஹால் ரெண்டுமே வந்து இங்கே இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட டைமென்ஷன் வந்து 9 அடி 4 இன்ச்சுக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு 2 டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு காமன் டாய்லெட்டு. ஸோ இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து 7 அடிக்கு 4 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட், இங்கே இருக்கிற பெட்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஹால்லேருந்து 2 பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு ஒரு டோர், இந்த சைடு ஒரு டோரு, இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 11 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸ்லையும், இன்னொரு பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து இது கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 அடிக்கு 12 அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம். பட் இங்கே வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பெட்ரூமே சேம் சைஸ் தான். பட் இந்த பெட்ரூமுக்கு மட்டும் அட்டாச்சு டாய்லெட் வந்து 7 அடிக்கு 4 அடி 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நமக்கு வந்து ஒரு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இந்த இடத்துல தான் வந்து நமக்கு பெட்ரூம் வந்து இது வரும். ஸோ அதாவது குபேரமுனை வரும். இருந்தாலும் வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேர் கேஸ் கடியில் வந்து ஒரு விண்டோ இருக்குது. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல டைனிங்க்கு வந்து ஒரு பெரிய விண்டோவும், ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2க்கும் வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 2 டாய்லெட்டுக்கும். அடுத்தது இங்கே பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு இங்கே டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும், இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 816 ஸ்கொயர் ஃபீட், ரொம்ப 2 சென்ட்டு கம்மியான இடத்துலேயே வந்து 2 பிஹெச்கே வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.